கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சென்னையில் உள்ள பல சாலைகள் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றி நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், எந்தெந்த சாலைகள் குறிப்பா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? விக்ரம், தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சாலை. இந்த சாலையோட தன்மை தற்போது நீங்களே பார்க்கலாம். மழை காரணமாக எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய சாலையை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். வாகனங்கள் செல்வதற்கு மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல்லாவரத்திலிருந்து பம்மல், அனகாபுத்தூர், சங்கர் நகர், அதே போல கவுல் பஜார் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொலிச்சலூர் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த சாலை இது. இந்த சாலை வழியாகத்தான் தினமும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலை தான் பயன்படுத்துகிறார்கள். மிகவும் பல்லாங்குழி போல காட்சியளிக்கக்கூடிய இந்த சாலையில் தான் இந்த வாகன ஓட்டிகள் தினமும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸும் இதே வழியில் இந்த சாலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகத்தான் இந்த சாலை செப்பனிடப்பட்டு புதிதாக போடப்பட்டது. ஆனால் மழை காரணமாக மீண்டும் பல்லாங்குழி போல இந்த சாலைகள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்தவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். சார், வணக்கம் சார். எத்தனை நாளா இந்த சாலைகள் இவ்வளவு பாதிப்பா இருக்கு? 20 நாளா பாதிப்பா இருக்கு. மழை காரணமாக பாதிப்பா இருக்கு. ரோடு போடணும், சீக்கிரம் போடணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். ரோடு போடணும். விக்ரம், இதே போல இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். அம்மா, இந்த சாலை எவ்வளவு நாளா இந்த பாதிப்பு இருக்கு? உங்களுக்கு இந்த பயணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 2 வீலர்ல போகும்போது ரொம்ப ஜெர்க் ஆகுது. அங்கங்க குழியும் இதுவுமா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது சம்டைம்ஸ். அதுவும் எஸ்பெஷலி கரண்ட் போயிடுச்சுன்னா இன்னும் நமக்கு மோசமா தான் இருக்கு. இங்கிருந்து நாங்க பம்மல், அனகாபுத்தூர் வரைக்கும் போறோம் நாங்க டெய்லி. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் பாதி இந்த இது போடுறோம், ட்ரைனேஜ் போடுறோம், அது குடிநீருக்காக போடுறோம் சொல்லி அந்த பைப்பெல்லாம் நோண்டி அங்கங்க அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சரியா ஒர்க் முடிஞ்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். விக்ரம், இதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பல சாலைகள் மிகவும் மோசமானதான் காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் இருந்து இறங்கக்கூடிய ஒரு சாலை, இதே போல அனகாபுத்தூர், அதே போல சங்கர் நகர், அதே போல பல்லாவரம், இரும்புலியூர் மேம்பாலத்தில் கூட மழை காரணமாக சிறிய அளவில் பள்ளம் ஏற்பட்டது. அதனை கூட நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக மணல் மூலமாக நிரப்பி அதனை அடைத்தார்கள். ஆனால் அது முதல் கட்டமாக நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தற்போது நான் நின்று கொண்டிருக்கிற சாலை ஒரு மாதத்திற்கு முன்பாகத்தான் போடப்பட்ட சாலை. மழை காரணமாக முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. இந்த சாலையின் பேர் இந்திரா காந்தி சாலை என்று சொல்வார்கள். பல்லாவரத்திலிருந்து பம்மல், பொலிச்சலூர், சங்கர் நகர், அனகாபுத்தூர், அதே போல பூந்தமல்லி, குன்றத்தூர் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலை தான் இது. இந்த சாலை மிகவும் மோசமாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். விக்ரம், மணிகண்டன், இதனால விபத்துகள் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா அந்த சாலையில? கண்டிப்பாக தினமும் இதில் பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் பள்ளம் மேடுகளும் பார்த்துதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மழை பெய்யும் போதெல்லாம் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி வழிகிறது. எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. எனவே இது தொடர்பாக இங்கு பல்லாவரம் நகராட்சி உடனடியாக இது தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் ஆம்புலன்ஸ், அதாவது இந்த பகுதியில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய சாலையாகவும் சரி, இந்த பகுதி வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போது கூட மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து போலீசார், அதாவது பல்லாவரம் போக்குவரத்து போலீசார் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் இந்த பகுதியில் போக்குவரத்தை சரி செய்கிறார்கள். ஆனாலும் பள்ளம் காரணமாக வாகனங்கள் அனைத்தும் மிகவும் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் நிகழ்கிறது. விக்ரம், சுப்பிரமணி, இப்போ மழை காரணமாக தான் அந்த சாலையை திரும்ப ரீலே பண்ண முடியலையா? இல்ல நகராட்சி நிர்வாகத்திட்ட பேசுனீங்களா? அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கண்டிப்பாக விக்ரம், நகராட்சி நிர்வாகம் இது தொடர்பாக பேசப்பட்டது. அப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தான் இந்த சாலை செப்பனிடப்பட்டு முழுவதுமாக போடப்பட்டு இருந்தது. ஆனால் மழை பெய்த காரணத்தினால் சாலை முழுவதுமாக சேதமாயிருக்கிறது. தண்ணீர் வடிந்த பிறகு முதல் கட்டமாக இந்த பகுதி முழுவதுமாக, அதாவது பல்லாவரம், பொலிச்சலூர், சங்கர் நகர், அனகாபுத்தூர் இந்த பகுதி முழுவதுமாக ஆய்வு செய்து எந்தெந்த இடங்களில் முழுவதுமாக சாலை போட வேண்டும், சிறிய அளவில் சேதம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்ரம்.